பேதுரு எழுதின நிருபத்திலே முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பேதுரு விதமாக சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை வேண்டும். இதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானும் சொல்லுகிறதை காண முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் அங்கே மூப்பர்கள் மனிதர்களை பற்றி சொல்லுகிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் மனிதர்களை குறித்து சொல்லுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்களை, அதாவது மனிதர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாழ்வார் என்று சொல்லி புதிய பாட்டை பாடினார்கள். தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக மாற்றின ஒரு விஷயத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசாரியர்களாக ஆண்டவர் ஏன் மாற்ற வேண்டும்? அப்போ ஆசாரியர் என்றால் என்ன என்கிறதை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆசாரியர்கள் என்று சொன்னால் பிரீஸ்ட் என்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவ உலகத்திலே ஆசாரியர்கள் என்கிற வார்த்தை என்பது பொதுவாக உலகத்திலே பயன்படுத்தப்படுகின்ற தமிழ் வார்த்தை பூசாரி. பிரீஸ்ட் என்றால் பூசாரி. பூசாரி என்கிறது எல்லா மதங்களிலும் உலக மனிதன் மனிதன் தோன்றி எப்பொழுது மதம் ஆரம்பித்ததோ அப்பொழுதே இந்த பூசாரி அல்லது பிரீஸ்ட் என்கின்ற ஒரு நபர் வந்து கொண்டே தான் இருக்கிறார். இவருடைய வேலை என்ன? பொதுவாக கிறிஸ்தவம் என்றல்ல, பொதுவாக இவருடைய வேலை என்ன? மனிதர்களுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பாளர், கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய நபர். மனிதனை குறித்து கடவுளிடத்திலே கொண்டு சேர்ப்பதும் கடவுளை குறித்து மனிதனிடத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு காரியம்தான் இந்த ஒரு ஆசாரியன் அல்லது பிரீஸ்ட் அல்லது பூசாரி இந்த நபர்களுடைய வேலையாக காணப்படுகிறது. அர்ச்சகர், தமிழ்ல இன்னும் சொல்ல போனா அர்ச்சகர் என்கிற வார்த்தை சரியாக. அப்போ இவருடைய வேலை என்ன? அந்த மத சடங்குகளை எல்லாம் செய்கின்ற ஒரு காரியம். எல்லா மனிதர்களும் செய்ய முடியாது. எல்லா மதத்திலும் எல்லா மனிதர்களும், சாதாரண எல்லா மனிதர்களும் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியாது. அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும். இது எந்த மதத்திலே எடுத்தாலும் பொதுவாக பெரும்பாலும் எல்லா மதங்களிலும் பொருந்தக்கூடிய ஒன்று. இதை செய்வதற்கென்று சிறப்பான ஒரு நபர்கள், எல்லா மனிதர்களுக்காக எல்லா மனிதர்களும் செய்ய முடியாது. அந்த எல்லா மனிதர்கள் சார்பிலே இந்த நபர் கடவுளிடத்திலே இடைபெறக்கூடிய ஒரு நபராக இருக்கும். அதுதான் இந்த பிரீஸ்ட் அல்லது அர்ச்சகருடைய வேலையாக காணப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிலே அழைத்து கொண்டு வரும் முன்பதாகவே பூமியிலே அர்ச்சகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் மெல்கிசேதேக் என்கின்ற ஒரு ஆசாரியன் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் பல ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார். எகிப்திலே என்னது அர்ச்சகர்கள் இருந்திருக்கிறார்கள். அர்ச்சகர் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஒரு மதத்திலே காணப்படுகிற நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுளுக்கென்று செய்யப்படக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை நடத்தக்கூடியவர். இந்த மற்ற மனிதர்களுக்காக கடவுளிடத்திலே இவர் அதை செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பையன் யோசேப்பு எகிப்து தேசத்திலே அதிபதியாக இருக்கிறார். அவன் யாரை கல்யாணம் பண்ணினான் என்று சொன்னால் அவனுக்கு பார்வோன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் என்று சொன்னால் அங்கு எகிப்து தேசத்திலே உள்ள ஒரு அர்ச்சகருடைய மகளைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு
ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய ஓன் பட்டணத்திலே, எகிப்திலே உள்ள ஓன் என்கின்ற ஒரு பட்டணத்திலே, அந்த இடத்திலே பூசாரி வேலை செய்யக்கூடிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் என்று சொல்லி இங்கேதான் பார்க்கிறோம். அது தொடர்ந்து இப்ப மோசையை திருமணம் பண்ணது யாரு என்றால் மீதியான் தேசத்து பூசாரி. அப்போ இது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறது, ஆசாரியர்களை நியமித்தார் அல்லவா, அதற்கு முன்பதாகவே எல்லா இடங்களிலும் சாதாரணமாகவே அதற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் எல்லா இடங்களிலும் இந்த பூசாரி என்கின்ற சிஸ்டம் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்கிறதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஆசாரியர்களை நியமிக்கிறார். ஆரோன் என்கின்ற வழித்தோன்றல் வழியாக வருகிறவர்களை ஆசாரியர்களாக நியமிக்கும்படியாக மோசேயின் இடத்துல சொல்லுங்க. அதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிறார்கள் அல்லவா, அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாகவும் அதற்கு முன்பதாகவே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். யாத்ராகம் புஸ்தகத்திலே 28வது அதிகாரம், அதாவது மோசே தேவனிடத்திலே கட்டளை பெற்றுக் கொள்ளும்படியாக மலைக்கு மேலாக இருந்தார். அப்படியே ஏறுகின்ற சம்பவம் 19ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அப்படியே ஆண்டவர் பல காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிற 10 கட்டளைகள் கொடுக்கிறார், பல்வேறு விதமான கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை கொடுத்து கொண்டே வரும்போது 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் முதல் வசனம், அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும். இல்ல 28ஆம் அதிகாரம், நான் எப்ப படிக்கிறது 28:1, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. அப்போ இங்கேதான் ஆண்டவர் முதலாக ஆசாரிய ஊழியத்திற்கென்று ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்துகின்ற காரியம். அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஆசாரியர்கள் இல்லை என்று கேட்டால், அதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல்ல ஆசாரியர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமும் 19ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம், யாத்ராகம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஆரோனை ஆண்டவர் ஆசாரியராக நியமிக்கவில்லை. நான் ஏற்கனவே பார்த்தோம் 28ஆம் அதிகாரத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் அவனை நியமிக்கிறார் சொல்லி. கூடி ஏறி வாருங்கள், ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்திலே வராதிருக்க கடவர்கள் என்றார். ஓ, நீயும் ஆரோனை ஏறி வாருங்க, மற்ற ஆசாரியர்களும் சரி. அப்போ ஏற்கனவே என்ன இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன வரக்கூடாது, மேலே ஏறி வரக்கூடாது என்கிறதை குறித்து இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மோசே இடத்திலே ஆரோனை அந்த பிள்ளைகளை ஆசாரியர்களாக நியமி என்று சொல்வதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலிலே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். இது எப்படி ஆசாரியர்கள் என்று சொன்னா, எல்லா ஆசாரியர்களுடைய வேலை என்ன என்று பார்த்தோம், தேவனிடத்திலே மனிதர்களுக்காக நிற்கின்ற ஒரு காரியம். ஆசாரியர்கள் தான் பலி செலுத்த முடியும். நாம் ஆரோன் அவர்களை ஆசாரியர்களாக நியமித்த பின்பதாக அவர்கள் மட்டும்தான் பலி செலுத்த முடியும், அவர்கள் மட்டும்தான் சில வேலைகளை செய்ய முடியும். தேவாலயத்து பொருட்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி, இதெல்லாம் யார் வேண்டுமானாலும் தொட கூடுமா என்றால் கூடாது. ஒருமுறை தாவீது அந்த பெட்டியை கொண்டு வரும்போது அவர்கள் உண்மையிலே கொண்டு வர வேண்டியது ஆசாரியர்கள் தோள் மேல் சுமந்துதான் கொண்டு வர வேண்டும், வண்டியில வைத்து கூட கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னான் அந்த பெட்டியை. அப்போ அப்படி இருந்தும் மீறி தாவீது என்ன செய்கிறான், வண்டி கிடைத்தது என்று சொல்லி அந்த வண்டியிலே வைத்து கொண்டு வருகிறான். மாடு மிரண்டு இந்த பெட்டி கீழே விழ போகிறதை ஒரு அக்கறை நிமித்தம் தான் யூஸா பிடிக்கிறான். ஆனால் அவனை ஆண்டவர் அடிக்கிறார். காரணம் என்ன, யாரும் அதை தொடக்கூட, எல்லாரும் அதை தொடலாமா என்று தொட முடியாது. அதான் அதனுடைய விஷயம். அப்போ ஆசாரிய வேலை என்பது எல்லாரும் செய்யலாமா, செய்யக்கூடிய சில காரியங்கள் அல்ல. பலி செலுத்துகிற காரியங்கள், தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாரும் செய்யக்கூடியது அல்ல. ஆனால்
நாம் இதற்கு முன்பதாக காரியங்கள் பார்த்திருக்கிறோம். நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கிறான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி இருக்கிறான் என்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்திலே படித்து பார்க்கும்போது யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் பலி செலுத்தி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தனியாக பிரித்து இவர்கள் தான் ஆசாரியர்கள் என்று நியமிக்கும் முன்பதாக ஒரு குடும்பத்தின் தலைவர் அல்லது அந்த ஒரு சமுதாயத்தின் தலைவர் அல்லது அவர்களால் மதிக்கப்பட்டவர் அவர்களுக்காக ஆசாரியர் என்கின்ற அந்த நிலையை அடைந்தவராக காணப்படுகிறார். இங்கே ஆண்டவர் ஆரோனை மோசே வழியாக ஆசாரியனாக நியமிக்கும் முன்பதாகவே நடக்கின்ற ஒரு காரியத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார். யாரு? மோசே. அவர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபர்கள், எல்லா கோத்திரத்திலும் உள்ள மக்கள், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆரோனை நியமிக்கும் முன்பதாகவே இங்கே பலியிடக்கூடியவர்கள் எல்லா கோத்திரத்திலும் இருந்து இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள வாலிபர்கள் அங்கே பலியிடக்கூடியவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். அப்போ எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, ஆண்டவர் நியமிக்கும் முன்பதாக ஆசாரியர்கள் இருந்தார்கள். அது மனிதர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆசாரியர்கள். ஆண்டவர் அப்போ ஏற்கனவே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்புறம் ஏன் ஆண்டவர் ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க. இப்போ ஆண்டவர் ஆசாரியர்களை தேர்ந்தெடுத்ததன் நோக்கமே ஒரு காரியத்தை மக்களுக்கு படிப்பிக்கத்தான். உதாரணத்திற்கு எபிரேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் ஒரு காரியத்தை சொல்லுவார். எபிரேயர் 8:5, இவர்கள் செய்யும் ஆராதனை, அதாவது இங்கே யூதர்கள் ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் ஏன் ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார் சொன்னா, அது ஆண்டவருடைய ஒரு பரலோக திட்டத்தினுடைய மாதிரி. அந்த ஒரு மாதிரியை காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஆசாரியர்களை நியமிக்கிறார். இல்லை என்றால் ஏற்கனவே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் ஒரு குடும்பத்திலே மூத்தவர் என்று சொன்னாலோ அல்லது சமுதாயத்திலே மூத்தவர் என்று சொன்னாலோ ஒரு மதிக்கத்தக்கவர் ஆசாரியராக செயல்படக்கூடியவராக இருப்பார். அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு நியமிக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் புதிதாக ஒரு காரியத்தை, ஒரு மாதிரியை கொடுக்கிறார். அது என்ன? பரலோக மாதிரி, பரலோகத்திலே செயல்படக்கூடிய ஒரு மாதிரி. அந்த மாதிரி படியாகத்தான் நீங்கள் கடவுளை அணுக வேண்டும் என்று சொல்லி கடவுளாக ஒரு மாதிரியை ஏற்படுத்துங்க. ஆகவே தான் கடவுளே ஆரோனை ஆசாரியனாக நியமி என்று சொல்லுவோம். இப்போ கடவுள் நியமிக்கிற ஆசாரியன் மனிதர்களுக்கு. அப்போ இது எதற்காக என்று சொன்னால், இந்த ஆசாரியர்கள் என்கிறவர்கள் மற்ற மனிதர்களைப் போல இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். காரணம், கடவுள் அவ்வளவு பெரிய நீதிபராக இருக்கிறார், மனிதன் பெரும் பாவியாக இருக்கிறார். இப்போ கடவுளிடத்திலே ஒரு மனிதன் வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் வந்து நிற்க முடியாது. அவருக்கு அந்த தகுதி கிடையாது. எல்லா மனிதர்களும் அப்படி ஈஸியாக வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் என்கின்ற அளவில் கடவுளை காண முடியாது, கடவுளிடத்திலே அப்படி சந்திக்க முடியாது. அப்போ அதற்கு என்று சொல்லி தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட நபர் தான் வர வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கான்செப்டை அவர்களுக்குள்ளாக சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரியை ஏற்படுத்துது. அப்போ ஆண்டவர் நியமித்த இந்த ஆரோனுக்கெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆரோனுக்கும் சரி எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய தகுதி கிடையாது. ஆனால்
ஆண்டவர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் இந்த ஆரோனை அல்ல கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக காட்டுவது. ஆண்டவர் அதற்கென்று வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக மனிதனுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஆசாரியன் என்று சொல்லி வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டம் புரிய வேண்டும் என்றால் இந்த திட்டத்தினுடைய ஒரு மாதிரி வடிவமைப்பு மக்களுக்கு ஏற்கனவே காண்பிக்கப்பட வேண்டும் என்கிறதா ஆண்டவர் நோக்கம். உதாரணத்திற்கு இன்னைக்கு நாம் வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் வீட்டுல எந்தெந்த அறை எந்தெந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லி வீடு கட்டி முடிப்பதற்கு ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்களோ 1 வருடங்களோ ஆகும். அப்படி கட்டி முடித்து எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து எல்லா வேலையும் முடித்த பிறகுதான் வீடு இப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இந்த கான்ட்ராக்டர் வீடு கட்டுவதற்கு முன்பதாகவே இந்த வீடு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு மாதிரியை வரைபடத்தை காண்பிப்பார். இன்றைக்கு எல்லாமே என்னது கணிப்பொறியிலே என்னது மாடல் சாம்பிளே காண்பிக்க முடியும். 3D மாடல். இந்த வீடு இந்த இடத்துலதான் உங்களுக்கு கிச்சன் இருக்கும். கிச்சன்ல இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கும். இந்த இடத்துல டிவி வைக்க முடியும். இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் வரும் என்று சொல்லி வீடு கட்டுவது பின்பதாகத்தான். கட்டி முடிக்கப்படுவது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ கழித்துதான். ஆனால் அதற்கு முன்பதாகவே இங்கே ஒரு இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி ஒரு மாதிரி காண்பிக்கப்பட்டு பிக்ஸ் பண்ணப்படுகிறது. இப்ப அந்த அடிப்படையிலே தான் அதன் பின்பதாக வருகிற அந்த மேஸ்திரி ஆகட்டும், பெயிண்டர் ஆகட்டும், எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், அவர்களுக்கு ஒருவேளை சின்ன வீடு கட்டும் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் ரூல்ஸ். பெரிய பில்டிங்ல எல்லாம் இதுதான் இந்த அடிப்படையில தான் நடைபெறும். இப்போ இந்த அடிப்படையில இதை பார்த்து இந்த அடிப்படையில தான் இது கட்டப்படும். அப்போ இந்த மாதிரி என்பது உண்மை அல்ல. அதாவது இந்த மாதிரி தான் உண்மையான வீடா என்று கேட்டால் உண்மையான வீடு இந்த மாதிரி அல்ல. உண்மையான வீடு இனிமேல் தான் கட்டப்பட போகிறது. ஆனால் அதற்கு ஒரு மாதிரி முன்பதாகவே அது எப்படி இருக்கும், இனிமேல் கட்டப்போகிற வீடு எப்படி இருக்கும் என்கிறதுக்கு மாதிரி தேவையில்லவா? இந்த மாதிரி தான் அந்த பிளான். அப்போ ஆண்டவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அதற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு எல்லா மனிதர்களுக்கும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட மனிதன் அந்த குறிப்பிட்ட மனிதர்களை பிரித்தெடுக்க வேண்டும். அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சாதா மனிதர்களை காட்டிலும் அதிக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரிவினைகள், சாதாரணமாக யூதர்களுக்கே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் கட்டளைகள் இருந்தது. ஆண்டவர் ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு லேவியர்களுக்கும் மேலும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் கொடுத்தார். பல்வேறு விதமான உடை, இந்த மாதிரிதான் நீங்கள் ட்ரெஸ் பண்ண வேண்டும், இந்த உணவுகள் தான் உண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கார். லேவியர் ராம புஸ்தகத்திலே 26, 27 அதிகாரங்களை படித்தால் அங்கே லேவியர்கள் அந்த லிஸ்ட்ல தான் ஆசிரியர்கள் எல்லாம் வருவாங்க. அவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கு. அவர்கள் மற்ற மக்களை போல நிலபலன்கள் வாங்கி அதைகள் எல்லாம் அனுபவித்து தங்கள் இஷ்டம் போல வாழலாம் என்று கேட்டால் முடியாது. அவர்கள் தேவாலயம், தேவன், அதற்கு கொடுத்த காரியங்கள் அதிலே தான் பிஸியாக இருக்க வேண்டும். அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அணிகின்ற உடையிலே வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் என்று ஏற்றத்தாழ்வை காண்பிப்பதற்கு ஏதுவான உடை அல்ல. அது அவர்கள் கடவுளோடு மனிதர்களுக்காக நிற்கக்கூடியவர்கள், மனிதனுக்காக கடவுளிடத்திலே பலி இடக்கூடியவர்கள் என்கிறதை காண்பிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப இந்த ஆசிரியர்களுடைய வேலை என்ன? மக்களை ஆசீர்வதிப்பது. அப்ப மக்களை இந்த ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னா அது கடவுளிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாக அது கருதப்படும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தான் இந்த ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறார். மக்களுக்காக பலிகளை செலுத்துவது. அப்போ மக்கள் செய்த பாவங்களுக்கான பலியாகட்டும், மக்கள் நன்றி செலுத்தும் விதமாக கடவுளுக்கு பலி செலுத்துவதாகட்டும், அது மக்கள் நேரடியாக கடவுளத்திலே போக முடியாது. காரணம், கடவுள் அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர். அப்போ அங்கே ஒரு ஆசாரியன் தேவைப்படுகிறது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன். அப்ப அவன் இவர்களுக்காக இவர்கள் கொண்டு வந்ததை வைத்து பலி செலுத்த முடியும். அடுத்ததாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லுதல். இதுவும் அந்த ஆசாரிய லிஸ்டிலே வருகிறது. மல்கியா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிஎஸ்ஐ சர்ச் போன்ற இடங்கள்ல சிலர் இந்த வார்த்தை கடைசியிலே பாஸ்டர் ஆசீர்வதிப்பார் இல்லையா,
அதெல்லாம் இந்த 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 ஆசாரியர்கள் வழிமரபிலிருந்து வந்ததுதான். கர்த்தர் உண்மையில் பிரசன்னமாகி என்று ஆரம்பித்து ஒரு பாஸ்டர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அது ஆண்டவர் ஆசாரியர்கள் இப்படிதான் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்போ இது ஆசாரியர்கள் என்று சொன்னால் தனியாக சாதாரணமான மக்கள் அல்ல, அவர்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? எபிரேயர் புத்தகத்திலே ஒரு சுருக்கமாக ஒரு வசனத்தை பார்க்க. நான் இப்போ சொன்ன காரியங்கள் தான் கொஞ்சம் சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக, ஆசாரியன் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? எல்லா மனுஷரும் கடவுளிடத்திலே போக முடியாது. ஆகவே மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறவர் தான் இந்த ஆசாரியனாக காணப்படுகிறான். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் ஒவ்வொரு பிரதான ஆசாரியன் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணிக்கைகள் செலுத்துவதற்கு, பலிகள் செலுத்துவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவ காரியங்களை பற்றி மனுஷருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். இங்கே பிரதான ஆசாரியர் குறித்து சொல்லப்பட்டது. ஆசாரியர்களும் இப்போ பிரதான ஆசாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது லேவியர்கள். லேவியர்கள் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தில் உள்ள எல்லாரும் ஆசாரியர்கள். லேவி கோத்திரத்தில் உள்ள எல்லாரும் ஆசாரியர்களா என்று கேட்டால் இல்ல. அதே லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆரோன் என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான், மோசேயுடைய அண்ணன். அவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததி மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். இப்ப இந்த லேவியர்கள், ஆண்டவர் மோசேயிடத்திலே யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே இந்த ஆரோனை ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தனியாக பிரித்து ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளை, அவனுடைய சந்ததி என்று சொன்னார் அல்லவா? அப்பொழுது லேவியர்களை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. அதன் பின்பதாகத்தான் லேவியர்கள் இவர்களுக்கு அசிஸ்டன்ட், அதாவது ஆசாரியர்களுக்கு துணையாக வேலை செய்யக்கூடியவர் என்று சொல்லி பின்பதாகத்தான். அது எந்த அடிப்படையில என்று பார்த்தால், இந்த மோசே கடவுளிடத்திலிருந்து எல்லாம் பேசி முடித்து இங்கே பூமிக்கு கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பாவம் செய்து களியாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொன் கண்டி குட்டியில நாட்டி அந்த பழைய வணக்க முறைகளுக்கு சென்று விட்டார். இப்பொழுது மோசே கர்த்தருடைய சார்பில் நிற்கிறதற்கு யார் என்று சொல்லி கேள்வி கேட்கும் போது அங்கே யார் வந்து நிற்பது என்று சொன்னால் லேவியர்கள் மட்டும்தான் அங்கே வந்து நிற்பார்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாளையத்தின் வாசத்திலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். வேற எந்த கோத்திரமும் அங்கே வரவில்லை, லேவியின் கோத்திரம் மட்டும்தான் வந்தது. சரி, அப்போ லேவியர்கள் மற்ற அவர்கள் தேவாலயத்துக்கு அடுத்த மற்ற சில வேலைகள் எல்லாம் செய்வார்கள். முக்கியமான, அதாவது கூடாரம், ஆராதனை செய்கிற இந்த வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது. அப்போ ஆசாரியர்கள் என்கிறவர்கள் தேவாலயத்துக்குள்ளாக, தேவாலயம் என்று சொன்னால் ஆரம்பத்தில் இருந்தது கூடாரம் தான். அந்த கூடாரத்திலே 2 பகுதி இருக்கு. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, அதாவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த விளக்கு குத்து விளக்கு இருக்கு, அப்பம் வைக்கக்கூடிய இது இருக்கு. அப்போ அங்கே டெய்லி என்ன செய்ய வேண்டும்? அப்பத்தை மாற்ற வேண்டும். இன்னைக்கு வைக்கிற அப்பம் என்னது, நாளைக்கு என்ன ஆகும்? கெட்டு போகும் இல்லையா? அப்ப டெய்லி அப்பத்தை மாற்றி மாற்றி வைக்க வேண்டும். அடுத்ததாக விளக்கு, டெய்லி எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிய பண்ண வேண்டும். இது அன்றாட பலி. அன்றாட பலி என்கின்ற வார்த்தை நீங்கள் வேதாகமத்திலே பார்த்தால் இதுதான் அன்றாட பலி, டெய்லி பலி செல்லும். டெய்லி விளக்கு அந்த கூடாரத்திலே இது நடைபெறும். இது ஆசாரியர்கள் செய்கிறவர்களாக இருப்பார். மற்றபடி மனிதர்கள் செய்கிற, எப்போதாவது பாவம் செய்தேன் என்று சொல்லி ஓடி வந்து எனக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் அதை செய்வார்கள். இல்லை நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பலியையும் ஆசாரியர்கள் செய்வார்கள். பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் வருஷத்திலே ஒரு முறை பாவ நிவாரண பண்டிகை என்று சொல்லி பாவ நிவாரண பலி வருஷத்திலே ஒரு நாள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்காகவும் பாவ நிவாரண பலி செலுத்தப்படும். அன்றைக்கு அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு
வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அங்கே போய் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். அங்கே போகும்போது எல்லா ஆசாரியர்களும் போக முடியுமாட்டு கேட்டால் போக முடியாது. அங்கே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அங்கே போக முடியும். மற்ற ஆசாரியர்கள் மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ஆனால் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் ஆசாரியர்கள் கூட போக முடியாது. அது பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். அவனும் கூட என்னது, அவன் முதலாவது அவன் ஏதாவது பாவம் செய்திருப்பான். ஆகவே அவனுடைய பாவத்திற்கு முதலாவது பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்த அவன் தூய்மையான பிறகுதான் அடுத்து மற்றவர்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த முடியும். அவனும் என்னது, ஒரு வருஷத்துல ஒரு முறைதான் அவனே போக முடியும். அடிக்கடி எல்லாம் அங்க போக முடியாது. ஆரோனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு கிருபாசன பெட்டி இருக்கும். அதாவது உடன்படிக்கை பெட்டியின் மேல கிருபாசனம் என்கின்ற ஒரு அமைப்பு. கிருபாசனம் என்று சொன்னால் ஒரு ஒரு அமைப்பு. அதுல 2 தேவதூத கேருபீன்கள் இருக்கிறதை போன்ற ஒரு உருவ அமைப்பு செய்யப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் ஒரு பரலோகத்தின் மாதிரி என்று சொல்லி. எதற்காக? அங்கே கடவுள் இருக்கிறார் என்கிறது போன்ற ஒரு மாதிரி. பரலோகத்திலே ஆண்டவர் தேவதூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள் அல்லவா, அதை போன்ற ஒரு மாதிரி. இந்த கிருபாசனம், கடவுள் இருக்கின்ற அந்த ஆசனம், கிருபை பொருந்திய ஆசனம், அங்கே கடவுள் இருக்கிறார், அங்கே அவரை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை சிம்பாலிப்பதற்காக, காண்பதற்காக 2 கேருபீன்களுடைய உருவத்தை செஞ்சு அங்கே வைக்க சொல்லியிருந்தார். அது அங்கே அது எங்க வைக்கப்பட்டிருக்கு? யாத்திராகம் 26:34 மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிருபாசனம் எங்க இருக்கிறது? மகா பரிசுத்த, அங்க மகா பரிசுத்தலத்திற்குள்ளாக யாரும் போக முடியாது. அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? யாத்திராகமும் 37:9 கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருந்து கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கும். இந்த அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கு. அதாவது கிருபாசனத்தை பார்த்த வண்ணமாக ஆப்போசிட்ல எதிராக 2 கேருபீன்கள் இருக்கும். செட்டைகளை உயர விரித்து அதே வேளையில் தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடி பாதுகாக்கிறவர்களாக அந்த அடிப்படையில ஒரு காரியத்தை செய்து வைத்த சொன்ன. அப்படி பார்த்து கொண்டு வரும்போது லேவியராகவும் 16:2 அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். கடவுள் சொல்லுகிறார், கிருபாசனம் அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு மேகத்திலே நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு சொல். தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும். கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ முக்கியமாக இங்க சொல்ல ஒரு காரியம், அவன் சாகும்படியாக அண்ணது அடிக்கடி என்னது அங்க வந்து பார்க்க கூடாது. அது மகாபரிசுத்த ஸ்தலம். ஆரோன் கடவுளே நியமித்த முதல் பிரீஸ்ட், அவனே என்ன செய்தது, சாகும்படிக்கு முதல் அங்கே இருந்து எப்பவும் அடிக்கடி வந்து தலையை காட்டக்கூடாதுன்னு சொல்லு என்று சொல்லி. அது ஏன்? அது எதனுடைய அடையாளம்? கடவுள் இருக்கிற பகுதி அந்த அளவுக்கு ஹோலி. கடவுளை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது என்கிறதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் அந்த அமைப்பு. அங்கே கடவுளுடைய உருவத்தை செய்து வைக்க இல்லை, கடவுளை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் கேருபீன்களுடைய உருவம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பை கொடுத்து சொல்ல வைக்கிறார். அதனுடைய பொருள், கேருபீன்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே கடவுள் இருக்கிறார், அதனை சுற்றி தூதர்கள் இருக்கிறார்கள். அப்ப அது கடவுள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே நான் மேகத்திலே காணப்படுவேன். ஆகவே அப்போ கடவுள் அந்த இடத்துல இருக்கிறது. அதாவது பரலோகத்திலே கடவுள் இருக்கிறார் அல்லவா, அதை போன்ற ஒரு தோற்றத்தை மக்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது கடவுள் இருக்கின்ற பகுதி. அந்த இடத்திலே கடவுளுக்கு முன்பாக ஒருவனை வந்து நிற்க முடியாது. வருஷத்துல ஒரு தாட்டி என்னது வரட்டும், அது ஒரு வர முடியும். இது கடவுள் எதற்காக இப்படி ஒரு காரியத்தை நியமிக்கிறார்? மக்களுக்கு கடவுள் யார், எப்படிப்பட்டவர், சும்மா எல்லாம் கடவுளை என்னது அணுக முடியாது. ஏன்? பாவம் செய்த மனிதன், அது மனிதனுக்கு அந்த தகுதி கிடையாது என்கிறதை மனிதன் உணரும்படியாக ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை அங்கே ஏற்படுத்து. அப்போ தான் பிரதான ஆசாரியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆசாரியர்கள் அன்றாட பலி செலுத்தலாம், எல்லா மற்ற மனிதர்களுக்காக
பலி செலுத்தலாம், கடவுளுக்காக நிற்கலாம். ஆனால் இந்த மகா கடவுளுக்கு நேரடி முன்பாக எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாக, அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்துக்கு மன்னிக்கும்படி ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், எல்லா வருஷமும் நடக்கும் இந்த பாவ நிவாரண பண்டிகை என்று சொல்லி கொண்டாடப்படும். அங்கே எல்லா மனிதர்களுடைய பாவத்திற்காக அந்த நான் இவ்வளவு இந்த வருஷத்துல இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் என்று சொல்லி உணர்ந்து ஒவ்வொருத்தனும் என்னது அந்த ஆட்டை விட்டு அந்த காரியம் அது பல இதெல்லாம் நடக்கும். அந்த பலி அது ஒரு பெரிய பண்டிகையாக நடக்கும். காரணம் இஸ்ரவேலில் உள்ள எல்லா மக்களும் மக்களுடைய பாவத்திற்கான பண்டிகை, அது பாவத்தின் பரிகாரத்திற்கான பண்டிகை. அப்போ அந்த பாவத்தை போக்கும்படியாக வருஷத்துல ஒரு நாள் அந்த பிரதான ஆசிரியர் அந்த கடவுளுக்கு முன்னாடி வரலாம், வந்து அந்த ரத்தத்தை தெளிக்கலாம் என்கின்ற ஒரு ஏற்பாடை ஆண்டவர் வைத்திருந்தார். எதற்காக? இது எதற்காக என்றால் மனிதன் கடவுளிடத்துல வர முடியாது என்கிறதை அடையாளம் மூலமாக காண்பிப்பதற்காக. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் மூலமாக இந்த ஒரு மாதிரியை பூமியில் உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டம். இப்போ குழப்பம் இருந்தா கேளுங்க, அப்புறம் சொல்றேன். கடவுள் எதற்காக ஆசாரியர்களை நியமிக்கிறார்? ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் அந்த திட்டத்தை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். மாதிரியாக நேரடியாக காண்பிக்க முடியாது. நேரடியாக காண்பித்தா ஒரு மனுஷனுக்கும் புரியாது. ஏன்னா நேரடியாக கடவுளுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்ப கடவுள் ஒரு மாதிரியை ஏற்படுத்துகிறார். பரலோக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரலோக மாதிரியை பூமியிலே ஏற்படுத்துகிறார். ஒரு கூடாரம் வழியாக, இது பரிசுத்த ஸ்தலம், கடவுள் இருக்கின்ற பகுதி, இது அடுத்த பகுதி, இது வெளியே என்று சொல்லி மக்கள் வெளியே தான் நிற்க முடியும், பக்கத்துல எல்லாம் வர முடியாது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வரலாம். ஆனால் கடவுள் பக்கத்திலே மக்களுக்கு இந்த எல்லா மக்களுக்காக சார்பிலே பாவ நிவாரணம் செய்யும்படியாக ஒருத்தன் மட்டுமே வர முடியும். அவன் பிரதான ஆசாரியன். அவனை என்னதான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவனுடைய பாவத்திற்காக வர முடியும். காரணம் மனிதன் தான் வந்தாகணும் அவனுக்கு மாதிரி காட்டுறதுக்கு. ஏன்னா பூமியில வேற பாவமே செய்யாத ஒரு மனுஷன் கிடையாது. உண்மையிலே பூமியில பாவமே செய்யாத ஒரு மனுஷன் இருந்திருந்தா அவனைத்தான் ஆண்டவர் பிரதான ஆசாரியராக நியமித்திருப்பான். பாவம் செய்த மனிதன் தான், வேற ஆப்ஷன் இல்ல. மனிதர்களுக்கு மாதிரியை காண்பிக்க வேண்டும் அல்லவா? அப்போ எப்படி மாதிரியை காண்பிக்க முடியும்? பூமியிலே ஒரு செப்பரேஷன் காமிக்க முடியும். அவனுடைய உடையிலே, அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே, அவனுடைய வாழ்க்கை முறையிலே இப்படி ஆண்டவர் செப்பரேஷனை காண்பிக்கிறார். இப்போ இவர்கள் என்னது மனிதர்களுக்கு புரியும்படியாக, நீங்கள் உங்களை காட்டிலும் இவர்கள் கொஞ்சம் பரிசுத்தமானவர்கள், இப்போ இவர்களால் தான் கடவுளுடைய சமூகத்திலே மனிதர்களுக்காக நிற்க முடியும் என்கின்ற அந்த உண்மையை காண்பிப்பதற்காக தான் அந்த வித்தியாசம். மற்றபடி ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவல்ல. இந்த மக்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்த உண்மையை ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை காண்பிக்க வேண்டும். சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உண்மையை பதிய வைக்கிறார். இந்த திட்டத்தின் வழியாக ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்து விட்டு இதுல கட்டளைகளை எல்லாம் மீறினாலே என்னது? பாவம் தான். இப்ப பாவம் என்ன, பாவம் இல்லை என்பது என்ன மக்களுக்கு தெரிந்து விட்டது. இதெல்லாம் மீறினா சாபம் கிடைக்கும், ஆசீர்வாதம், இதெல்லாம் மோசைக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் பாவம் செய்வார்கள், கட்டளை மீறுவார்கள் என்று சொல்லி. அதற்கு பதில் தான் இங்க என்னது? ஆசாரிய முறை ஏற்படுத்தப்படுகிறது. பாவம் செய்தா பரிகாரம், இந்த ஆசாரியன் இதை செய்வான். நியமிக்கப்பட்டாச்சா? ஆசாரியன் பிரதான ஆசாரியன் சொல்லி வருது. அப்போ மக்களுக்கு இந்த ஒரு மாதிரியை ஏற்படுத்துகிறார். பாவம் செய்த மனிதர்களுக்கு பாவத்திற்கான பாவ நிவாரண பண்டிகை அன்றைக்கு பாவ நிவாரண பாவ பரிகார பலி செலுத்தப்படுகிறது. அது ஆசாரியன், பிரதான ஆசாரியன் செலுத்துகிறார். மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது கடவுள் இருக்கிற ஸ்தலத்திலே இந்த எல்லா மக்களுக்காக, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்காகவும் அங்கு பிரதான ஆசாரியன் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறார் பலி செலுத்தி. மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் இந்த கான்செப்டை மக்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியின் வழியாக வழக்கம். இந்த கான்செப்டை வெறும் இஸ்ரவேல் மக்களுக்காக இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஆரோன் குடும்பத்தை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னேன் அல்லவா, இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு. ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆரோனை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னா ஆண்டவருடைய திட்டம் ஆரோனை மட்டும் காப்பாற்றுவதா? அல்ல. ஆரோன் குடும்பத்தின் வழியாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்கும் காப்பாற்றப்பட வேண்டும். அதாவது அந்த மாதிரியிலே இந்த ஆரோன் குடும்பம் என்றால் அந்த ஆசாரியர்கள் பலி செலுத்துவதன் மூலமாக எல்லா மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதானே திட்டம்.
இப்போ இந்த எல்லா மக்கள் லிஸ்ட்ல யார் மட்டும்தான் வருவார்கள்? இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் வருவார்கள். அப்ப உலகத்துக்கு எப்படி? ஆண்டவர் அன்றைக்கு உலகத்துக்கும் சேர்த்துதான் இந்த காரியத்தை சொல்லி யாத்ராகம புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சாரி 19ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்திலே ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுங்க, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு இஸ்ரவேல் மக்களிடத்திலே என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையதுதான். ஆனா அதுல இந்த இஸ்ரவேல் மக்கள் மட்டும் என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. சொந்த சம்பத்து என்று சொன்னா எல்லாரும் என்னுடைய மக்கள், நான் படைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அதுல எனக்கு விசேஷத்தவர், கொஞ்சம் சொந்த சம்பத்து என்பதாக சொல்லுங்க. சொல்லி நிறுத்தவில்லை. இப்ப நீங்க மட்டும்தான் அப்படின்னா வெளியில இருக்கவங்க அடுத்த திட்டத்தை பாருங்க. 6ஆம் வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய சொந்த சம்பத்து. அப்போ வெளியில் உள்ள மக்கள், வெளியில் உள்ள மக்களுக்கு என்ன திட்டம் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி ஒரு கூட்டம் இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஆசாரியர்கள். யாருக்கு? இந்த உலகத்துக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதான மக்கள் யார்? ஒட்டுமொத்த இஸ்ரவேலர். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆசாரியர்கள். இந்த இஸ்ரவேல் என்கின்ற குழுவுக்கு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த இஸ்ரவேல் என்கின்ற ஒட்டுமொத்த ஜனமும் ஆசாரியர்கள். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிதான் நாம் ஏற்கனவே படித்தோம். பேதுருவிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்லுகிறார்? நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் ஆசாரிய ஜனமும் ராஜரீக ஆசாரியும் பரிசுத்த ஜாதியுமாக இருக்கிறது. அதே வசனம் தான் இங்க எழுதப்பட்டது. யாரை பார்த்து சொன்னது? ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை பார்த்து. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்கள் மற்ற உலக மக்களை காட்டிலும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மற்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை காட்டிலும் இவர்களுக்கு வித்தியாசம். இவர்கள் விருத்த சேதனை செய்ய வேண்டும், அவர்கள் சாப்பிடுகிற உணவெல்லாம் இவர்கள் சாப்பிட முடியாது. இப்படி பல்வேறு விதமான இவர்களுக்கு என்னது விசேஷத்த சட்டங்கள் இருக்கிறது அல்லவா? அவர்கள் வாழுகிறது போல அல்ல வாழ்க்கை, இவர்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு இவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும். ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த ஒரு கூட்டத்தை வைத்து இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்வது நிமித்தம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்த ஆசாரிய ஊழியத்தின் பலன் கிடைக்க வேண்டும் என்கிறது தான். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். எகிப்திலே அற்புதம் செய்த போது அற்புதம் செய்து எகிப்தை விட்டு அழைத்துக் கொண்டு வந்தார். அடுத்ததாக இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக யோசுவா ஆட்களை அனுப்புகிறார். வேவுக்காரர்கள் போகிறார்கள். அங்கே வேவுக்காரர்கள் போகும்போது அங்கே உள்ள நாட்டு ஆட்கள் பார்க்கிறார்கள். ராகாப் என்கின்ற வேசி அவர்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் உங்கள் தேவன் செய்ததை காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டோம், அங்கே அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டோம் என்பதாக சொல்லு. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த காரியங்கள் மற்ற மக்களுக்கு கேள்விப்படும் போது அவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். ரூத்து உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்லுங்க. இப்படி பலர் கேள்விப்பட்டு இஸ்ரவேல் தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி வெளியில் உள்ளவர்களும் வந்திருக்கிறார்கள். அதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய மகா திட்டம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஒரு ஆசாரியன் என்கிறவன் இருக்கிறானோ அதே போல முழு உலகத்துக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். புரிகிறது அல்லவா? ஆசாரியர்கள் என்றால் இந்த மக்களுக்காக இவர்கள் கடவுளிடத்திலே நிற்கக்கூடியவர்கள். அப்போ இவர்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்ற மக்கள் இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருந்தது.
ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதிலே தவறி போனார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் அவர்களோடு கூட கலந்து இவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் பல்வேறு வேளைகளில். அதன் பிறகாக பல்வேறு விதங்களில் இவர்கள் ஆண்டவரை அவர்களை அடிமைத்தனமாக ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் நடந்தது. சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பிளான், ஒரு மாதிரி. இப்போ உண்மையான திட்டம் என்ன என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்போது? இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு மனிதனாக வருகிறார். மனிதனாக வந்து அவர்தான் ஆசாரியர் என்று சொல்லுவார். அவர், நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா மனிதர்களும் கடவுளுக்கு முன்பாக நின்று என்ன செய்ய முடியாது? மனிதர்களுக்காக நிற்க முடியாது. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. அப்போ அது எல்லா தகுதியையும் உடைய ஒருத்தர் பிரதான ஆசாரியராக வருகிறார். அவரை குறித்து ஏற்கனவே சங்கீதங்களில் சொல்லப்பட்டது. அவர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருப்பார். அதை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லும் போது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு யாரும் நியமிக்கப்பட முடியாது என்று சொல்லி, ஆரோனை ஆண்டவர் தான் அழைத்தார் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு என்று. அதே போல இயேசு கிறிஸ்துவையும் தேவனை அழைக்கிறார் ஆசாரிய ஊழியம் செய்ய. எப்படி? தாவீதின் சங்கீதத்தில் இவர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருப்பார், என்றென்றைக்கும் ஆசாரியராக. அப்போ அதை குறித்துதான் எபிரேய புத்தகத்திலே தெளிவாக விளக்கமாக எழுதப்பட்டிருக்கும். அங்கே எபிரேயர் எதை எப்படி ஒப்பிடுவார்னு சொன்னால், பூமியில உள்ள ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பாவ நிவாரண பலி செலுத்துவான் அல்லவா? அவன் என்ன சொல்லுவான்? எல்லா வருஷமும் போய் பலி செலுத்த வேண்டும். ஏன்? அவன் செலுத்துற அந்த மிருக பலி அவனை பூரணப்படுத்தவில்லை. அந்த மிருக பலி அவன் செய்த பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை கொடுக்கவில்லை. இந்த வருஷம் பலி செலுத்துகிறான், அடுத்த வருஷம் என்னது? மறுபடியும் வந்து மிருகத்தை. அப்போ அவனுடைய பாவம் என்ன செய்யவில்லை இருக்கிறது என்று சொல்லி எல்லா வருஷமும் அவனுக்கு நினைவு வருகிறது, வந்து பலி செலுத்துகிறான். இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுகிறான்? ஃபர்ஸ்ட் போய் எனக்கு தகுதி இருக்கு என்று சொல்லி அவனுக்கு என்ன பலி செலுத்த முடியவில்லை. ஃபர்ஸ்ட் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து அதுக்கு பிறகுதான் மற்ற மனிதர்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டி இருக்கிறது. அப்போ ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப நிஜமாக வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிஜமான தகுதியுடைய நபராக வருகிறார். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தகுதி. அக்காரணம் அவரிடத்தில் அவர் என்னது? பாவம் இல்லை. அவர் தன்னுடைய பாவத்திற்காக பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர் மற்ற மனிதர்களுக்காகத்தான் பலியிட வந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். இரண்டாவது, தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே, தானும் அந்த பிரதான ஆசாரியனும் பலவீனம் உள்ளவன் ஆனபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெருதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறார். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 கூடாரம் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போக முடியும். அதை குறித்து இங்க சொல்ல எபிரேயர் 9ஆம் அதிகாரம். முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படி? ஒரு கூடாரம் உண்டு, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூக அப்பங்கள் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்ன. அப்ப விளக்கு இருக்கும், அப்பம் எல்லாம் டெய்லி மாத்தணும், விளக்க டெய்லி எரிய வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு திரை இருக்கு, 2ஆம் திரை. அந்த பக்கம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம், அதுல டெய்லி ஆசாரியர்களை போய் டெய்லி அந்த தங்களுடைய ஆராதனை வேலையை செய்யணும். அதன் பிறகு இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே பொன்னார் செய்த தூபகலசம் முழுவதும் பொன் தகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய திமிர்த்த கோலும் உடன்படிக்கையும் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க
ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். நம்ம முதலாம் கூடாரத்தில் ஆராதனை செய்யும்படியாக அதை விளக்கு பெற்ற வைக்கிறது அப்பத்தமாது டெய்லி பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்தில் மகா பரிசுத்தலுக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை ஃபர்ஸ்ட் தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தான். இங்கே முதலாம் கூடாரம் இருக்கிறது, இரண்டாம் கூடாரம் இருக்கு. இந்த முதலாம் கூடாரம் வரைக்கும் தான் என்னது ஆசாரியர்களுக்கே போகணும், மக்களுக்கு இந்த முதலாம் கூடாரத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், 10ஆம் வசனம் சொல்லப்படுது. இவைகள் 9ஆம் வசனம், அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, அது ஒரு மாதிரி என்று சொல்லி, இங்க ஒப்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். அப்படி கூடாததுனாலதான் என்னது வருஷந்தோறும் பலி செலுத்தப்பட்டு வருகிறது. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அதாவது மெயின் அந்த கடவுளுடைய திட்டம், இந்த மெயின் பிக்சர் வர்ற வரைக்கும் அந்த நடந்தேறும்படி கட்டளையிட்டப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளும் இல்லாமல் வேறவில்லை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, கிறிஸ்து தான் அந்த பிரதான ஆசாரியர். உண்மையிலே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியுள்ள நபர் யார்? அந்த கடவுள் வைத்திருந்த அந்த திட்டம் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையிலே அந்த பிரதான ஆசாரியர். இத மக்களுக்கு டைரக்டா காமிச்சா எப்படி புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பிளான் கொடுக்கிறாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த மெத்தட் என்னது அவர்களுக்கு பரிச்சயம் ஆயிற்று. மக்கள் எல்லாம் கடவுளிடத்துல போக முடியாது, அதுக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அது பரிச்சயம் ஆயிடுச்சா? இப்போ அந்த பிரதான ஆசிரியர் கடவுள் தான், இயேசு கிறிஸ்து தான். அதாவது மனிதனாக வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரதான ஆசாரியர் என்கின்ற அந்த உண்மை. அதாவது பிளான் இல்ல, பிளான் ஒன்று நிஜமான பில்டிங் அங்கே வருகிறது. கிறிஸ்துவானவர் வரப்போகிற பிரதான சிருஷ்டி, இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக இல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், அதாவது அன்னைக்கு இருந்த அந்த கையினால செய்யப்பட்ட அந்த கூடாரம் அல்ல, தன்னுடைய சரீரத்தைய கூடாரம், சிருஷ்டி சம்பந்தமான கூடாரம் அல்ல, மனிதனால் செய்யப்பட்ட கூடாரம் அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம் வழியாகவும் வெள்ளாட்டுக்களாய் இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். வருஷந்தோறும் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஆண்டவர் பெர்மனன்ட் மீட்பை உண்டு பண்ணினார். காரணம் சிந்தப்பட்ட பலி, அவர் தான் பிரதான ஆசாரியர். அவர் வேற ஆட்டை கொல்லல, மாட்டை கொல்ல. சாதாரண பிரதான ஆசாரியர்கள் எதை கொல்லுவார்கள்? ஆட்டையோ மாட்டையோ கொல்லுவார்கள். ஆனால் இங்க இந்த பிரதான ஆசாரியர் தன்னையே பலியாக கொடுத்து, தானே அந்த ஆடாக மாறி தானே பலியாக கொடுத்து தானே பிரதான ஆசாரியராக கொண்டு வந்து வருகிறார். நித்திய மீட்பு. ஆகவே நித்திய மீட்பு, அப்போ எல்லா பாவங்களும் சேர்த்து மன்னிக்கப்பட்டது, எல்லா பாவங்களுக்கான கிரயம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த ஆடு என்பது அல்லது அந்த பலி என்பது அது ஒரு மாதிரி, அது நிஜமான பாவத்தை மன்னிக்க, அதாவது மாதிரி, அது ஆகத்தான் வருஷந்தோறும் செயல்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிலாத்துவிடத்துல அல்லது அங்க குற்றவாளி கொண்டு கேட்கிறார், என்னிடத்துல குற்றம் என்று யார் சொல்ல முடியும்? அப்போ காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியாகும்படி பரிசுத்தமாக்குமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தவருக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவது கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ அன்னைக்கு யார் மத்தியஸ்தராக இருந்தது? ஆசாரியர்கள். அது பிரதான ஆசாரியன் மத்தியஸ்தனாக இருக்கிறான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில யார் நிற்கிறது? அந்த ரத்தத்தை கொண்டு போய் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த கிருபாசனம், அங்கதான் கடவுள் வெளிப்படுகிற இடம். அது ஒரு சிம்பாலி. அங்க யார் நிற்கிறது? பிரதான ஆசாரியர் நிற்கிறார் மத்தியஸ்தராக.
ஆனா இங்க புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இவர் அன்னைக்கு நடந்த பாவங்களையும், அதாவது பழைய காலத்துல நடந்த அன்னைக்கு நடந்த பாவங்களையும், அழைக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும், முன்னாடி நடந்த பழைய உடன்படிக்கையின் காலத்துல, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை, அன்னைக்கு நடந்த அக்கிரமங்களும் எதன் மூலமாக அவங்க செஞ்ச அந்த பலி நிமித்தம், அது மாதிரி சாம்பிள் தான், அது ஒரு மாதிரி. மாதிரியில என்னது, பேப்பர்ல வரைக்கிற பிளான்லயோ கம்ப்யூட்டர்ல காமிக்கிற 3D மாடலையோ மனுஷன் உண்மையிலே போய் தங்க முடியுமான்னு கேட்டா தங்க முடியாது. அதே மாதிரிதான் இவங்க செஞ்ச அந்த சடங்குகள்னால உண்மையில ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுவானான்னு கேட்டா இல்ல, அது மாதிரி. அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கும் என்னது, இயேசு கிறிஸ்து தான் என்னது, இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் தான் இந்த பிரதான ஆசிரியர் போய் செலுத்தின அந்த பலிதான் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு அழைக்கப்பட்டவர்கள், இங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்வது, அதன் பிறகு நாம் புதிய உடன்படிக்கையில் உள்ள மக்கள் அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படும். அப்போ இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ அன்னைக்கு எப்படி பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்களோ, அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதன் பிறகு ஆசாரியர்களாக அவரை பின்பற்றி வருகிற எல்லாரையும் மாற்றிவிட்டார், எல்லாரையும் ஆசாரியர்களாக மாற்றிவிட்டார். இப்போ அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களையும் ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொன்னார். எதற்காக சொன்னார்? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த இஸ்ரவேல் மக்கள் வழியாக உலகமே இந்த ஆசாரிய ஊழியத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது. அப்போ இன்னைக்கு நம்மை ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. அப்போ பாருங்கள், ஆவிக்கேற்ற பலிகளை இன்னைக்கு பலி செலுத்த வேண்டியதில்லை. காரணம், பலி யார் செலுத்துவது? பிரதான ஆசிரியர் செலுத்தி விட்டவார். நாம ஆவிக்கேற்ற பலிகள் அது என்னன்னு பார்ப்போம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக யார் கட்டப்பட்டு வர்றது? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அல்லது தேவனால் அறியப்பட்டவர்கள். இந்த எந்த டேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இவர்கள் ஒட்டுமொத்த பேரும் அழைக்கப்பட்ட ஆசாரியர் கூட்டம். இன்னைக்கு சொன்னார் இல்லையா, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலேயே ஒருவனும் தானா இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லை. அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியராக வந்தார், பிரதான ஆசாரியராக. இப்போ நம்மையும் என்பதற்காக ஆசாரியராக நியமித்திருக்கிறார். பிரதான ஆசாரியராக இல்ல, சாதாரண ஆசாரியராக. பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, நாம் ஆசாரியர்கள். நாம் பலி செலுத்த வேண்டியது ஆவிக்கேற்ற பலிகளாக இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம், அவருடைய நாமத்தை தூக்கி உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஸ்தோத்திர பலி. 16, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ மத்தேயு புஸ்தகத்துல சொல்லுகிறா 6ஆம் அதிகாரம் 6-5 புறஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களிடத்திலே பிரகாசிக்க கடவுள். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே விரும்புகிறார், நாம் செய்ய வேண்டிய ஆசாரிய வேலையாக சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் தன்னை ஆசாரியனாக சொல்லுகிறார், நான் ஆசாரியர் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது நமக்கு புரியும் போது புரியும். ரோமர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதரரே புறஜாதியாராகிய பலி, புறஜாதியாராகிய பலி, இங்கு புறஜாதியாராகிய பலி என்று சொல்வது எதை? யூதர் அல்லாத மக்கள், அவர்களும் பலியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்க அர்த்தத்துல புறஜாதியாராகிய பலி என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அந்த புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக மாற வேண்டும். புறஜாதி சிம்பிளா புரியும்படியாக சொன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
அதான் ஒரு பலியாகும் தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து, தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்துகிறவர்கள் அதை என்ன என்று சொல்லப்படுகிறது? ஆசாரியர்கள். அது எந்த அடிப்படையிலே? தேவனை அறியாதவர்கள் தேவனை அறிவதற்கு இங்கே இடையிலே நிற்கிறார்கள் அல்லவா, மத்தியஸ்தர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசாரியர் என்றால் ஒரு பூசாரி அல்லது அர்ச்சகர் என்றால் தேவனுக்கு மனிதனுக்கு இடையில நிற்கக்கூடிய ஒரு நபர். இங்க பவுல் எந்த அடிப்படையில அந்த பொறுப்பை வருகிறார்? தேவனை அறியா புறஜாதிகள் தேவனுக்கு பரிசுத்தாவினாலே தேவனுக்கு பிரியமான பலியாக மாறும்படியாக இவர் என்ன செய்கிறார்? எந்த அடிப்படையிலே இந்த ரெண்டு பேருக்கும், அதாவது தேவனுக்கும் இந்த மக்களுக்கும், புறஜாதியாரிய மக்களுக்கும் இடையிலே காணப்படுகிறார்? சுவிசேஷ ஊழியத்தை நடத்துகின்ற ஆசாரியராக. சுவிசேஷ ஊழியத்தை செய்வதன் மூலமாக இங்க மக்கள், இங்க தேவன், இரண்டு பேரையும் இணைக்கிறார். புரியுறதுலவா? அப்போ ஆசாரியன் என்று சொன்னால் தேவனையும் மனிதர்களையும் இணைப்பது. அப்போ நம்மை தேவனோடு இணைப்பதற்கு மத்தியஸ்தர் யாரு? பிரதான ஆசாரியர் யார்? இயேசு கிறிஸ்து. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆனால் நம்மையும் ஆசாரியர் என்று வேதாகம் சொல்லுகிறது. நாமும் ஒரு மத்தியஸ்தர் போல. மத்தியஸ்தர் என்றால் நாம் பலி செலுத்தவில்லை, நாம் பலியாகவில்லை. ஆனால் அந்த பலியை அறிவித்து, அந்த பலியை நம்முடைய வாழ்க்கையில காண்பித்து, நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலே காண்பித்து, நாம் அந்த சுவிசேஷ ஊழியத்தை நடப்பித்து இந்த மக்களுக்கும், அதாவது கடவுளை அறியாத மக்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நிற்கும் போது, நிற்குதுன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு அறிவிப்பது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தான் நேரடியாக கனெக்ட் ஆகிறார்கள். ஆனால் நம்மை ஆசாரியர் என்று சொல்லுகிறது வேதாகம். இந்த அடிப்படையிலே நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கும்போது அந்த 1000 வருட அரசாட்சியிலும் நாம் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருந்து ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் அங்கே என்னது, பூமியில ஒரு கூட்ட மக்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறோம். அந்த மக்களுக்கு நாம் ஆசாரியர்களாக இருப்போம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு, ஆனால் இங்க பூமியில இப்பொழுதே நாம் ஆசாரியர்கள் தான். அங்கே வெளிப்படுத்தின விஷயத்துல இனிமேல் நடக்க போகிற இடத்திலும் நான் அது லிட்டரலாகவே அவர்களுக்காக நாம் இருந்து அவர்கள் ஆளுகை செய்கிறபடினா அங்கே ராஜாவாக ஆளுகை செய்வோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, ஆசாரியராக இருந்து. ஆனால் ஏதாகும் இப்பொழுதே நம்மை ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த பூமியில இருக்கும் போது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எங்களத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினால் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார். பேதுரு சொல்லுகிறார், ஜீவனுள்ள பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். அதே பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, இதைத்தான் பவுல் சொல்றார், நான் ஆசாரியன் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கடவுள் சார்பாக மனிதர்களிடத்திலே சொல்லுதல் அங்கே சென்ட்ரல். ஆகவே நாம் ஆசாரியர், புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர் நானோ, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டு ஆரோனை போல அழைக்கப்பட்டு, அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் ஆசாரியர் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் என்று சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரியர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம், ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இஸ்ரவேல் மக்களை உலகத்துக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் மற்ற உலக மக்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கள், தேவன் சொன்னபடி வாழுகிறவர்கள். இப்படி வாழ்வதன் மூலமாக உலக மக்களுக்கு இவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள்.
அதே போல ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் மக்களிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களிலிருந்தே மேலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்க்கிற நாமும் ஆசாரியர்கள். இந்த உலகத்துக்கு நாம் ஆசாரியர்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதுதான் பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறீர்கள். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமையும் பரிசுத்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி பேதுரு 1 பேதுரு 2:5 சொல்லுகிறார். அப்போ ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஆசாரியர்களாக இருக்கிறோம். பவுல் சொன்னபடி நாம் சுவிசேஷ ஊழியத்தின் ஆசாரியர்களாக இருந்து கடவுளை அறியாத மற்றவர்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவனுக்கு பிரியமான பலியாக மாற வேண்டும். அதற்காக நாம் சுவிசேஷ ஊழியத்தின் ஆசாரியர்களாக, அவர்களுக்காக நாம் ஆசாரியர்களாக இருந்தோம். அவர்களை காட்டிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவர்களை போல அல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழக்கூடாது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசம் காணப்பட வேண்டும். இப்போ அன்றைக்குள்ளது போல உடல் ரீதியிலான மாற்றம், உடையடிப்பிலான மந்த மாற்றம் அல்ல, உணவு ரீதியிலான மாற்றம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும். அன்றைக்கு இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இந்த உடைகள், ஆசாரியர்கள் என்றால் இப்படி வித்தியாசமான உடை அணிய வேண்டும், அப்படி அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு மாடல் காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரியை காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வாழ்க்கையில மாதிரி, நம்முடைய நடக்கையிலே, உடையில மாதிரி என்று சொன்னால் தகுதியான உடை அதை அணியலாம். அப்போ எல்லா விதத்திலும் நாம் மாதிரியாக, நாம் ஒரு முன்னோடியாக இப்படித்தான் வாழ்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துக்காட்டும் வண்ணத்திலே காணப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் அவர்களை ஈர்க்க வேண்டும். இவர்களை போல இவர்கள் கடவுளுடையவர்கள், இவர்கள் கடவுளுடைய ஆசாரிகள், இவர்கள் கடவுளுக்காக நிற்கிறவர், கடவுளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் அவர்களை கடவுளிடத்தில் இணைக்கக்கூடிய அர்ச்சகர்களாக நாம் காணப்பட வேண்டும்.